வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. திருவண்ணாமலை மாவட்டம் சேநாச்சிப்பட்டு வேளாண்மையாளர் கோ சேட்டு. இவர் இம்மாவட்ட வேளாண்மை துறையின் வழிகாட்டுதலோடு நீடித்த நிலையான கரும்பு சாகுபடியினை மேற்கொண்டு வருகிறார். இம்முயற்சியில் அவருக்கு உறுதுணையாக இருந்தவைகளை பற்றியும் இச்சாகுபடி எதற்காக மேற்கொண்டார், என்ன பயன் பெற்றார் என்பதனை பற்றி கேட்டபோது, நாங்கள் 5000 கரும்பு இருக்குது எங்களுக்கு. ஏரினே 150 டன்னு தான் எடுப்போம் ஏக்கராவுக்கு. இப்போ 100 டன்னுக்கு மேலே எடுக்கிறோம். பழு ஓட்டி கரும்பு பயிர் 1.5 அடிக்கு ஒன்று நட்டுக்கிறோம். 5 அடி பாரு 1.5 அடிக்கு ஒன்று நட்டு திளிப்பு பொட்டாசி யூரியா இதெல்லாம் விட்டுனுக்குறோம். அப்புறம் திளிப்பு 6 மாதம் பிறந்தா சோக்கு காய்க்கிறோம். திளிப்பு சொட்டுநருக்கு தண்ணி வெள்ளம் கரைச்சி விட்டுக்கிறோம். பிடிஎஃப் வேளாண்மை துறையிலேருந்து மருந்து வாங்கிக்கிறோம். மருந்து வாங்கி விட்டு நல்லா இது மாசல் வருது. ஏரினே சாதாரண நடும்போது ஒரு 35 டன்னு தான் வெட்டுவோம். இப்போ 80 டன்னு வெட்டின்னு வரோம். கரும்பு சொட்டுநூறு போடுதல் தொட்டு வேளாண்மை துறையிலேருந்து மருந்து கொடுத்ததுலேருந்து. அதுக்கு முன்னே விவசாயத்தில் உரம் போடும்போது விசிறிப்பு போடுவோம். இப்போ சொட்டாக அதில் போவதால் தொட்டு நல்லா மீதி ஆகுது. எல்லாத்துக்குமே நல்ல மாசலும் வருது. சாதாரணமாக விடும்போது சார் கரும்பு நடும்போது ஒரு 3/4 கிலோ வரும். இப்போ 1 கிலோக்கு மேலே வருது. 1.5 அடிக்கு மேலே வருது. 30 கரும்பு மேலே இருக்குது. ஒரு குத்து இல்லை கனவு ஒரு 15 கணக்கு மேலே வருது. ஏற்கனவே சார் சாதாரண நடும்போது ஒரு 35 டன்னு வெட்டுவோம். ஏற்கனவே இந்த மாதத்தில் நிறைய இந்த சொட்டுநூறு படத்தால் தொட்டு எங்களுக்கு 2 மடங்கு லாபம் வருது சார். எங்களுக்கு நல்ல மாசலும் வருது. மேலும் விவரம் பெற கோ சேட்டு அவர்களை 07538364425 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் துல்லிய பண்ணை திட்டத்தில் திறந்தவெளி முறையில் மூக்குத்தி ரக ரோஜா சாகுபடி குறித்தும் அரசு மானியங்கள் குறித்தும் விவரிக்கின்றார் ஓசூர் தோட்டக்கலைத்துறையின் உதவி இயக்குனர் ஜி சீனிவாசன் அவர்கள். ஓசூர் வட்டாரத்தில் ரோஜா சுமார் 400 ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ரோஜா 2 வகையான முறையில் சாகுபடி செய்யப்பட்டது. ஒன்று திறந்தவெளி சாகுபடி, இன்னொன்று பசுமை குடில் சாகுபடி. பசுமை குடில் சாகுபடியில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தரம் வாய்ந்த ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யும். திறந்த வெளியில் உள்ளூர் தேவைக்கேற்ற ரோஜா மலர்கள் சாகுபடி. ஒன்று கொய் மலர்களும் திறந்தவெளி சாகுபடி செய்யப்படுகிறது. மற்றும் ரோஜா மாலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டன் ரோஸ் போன்ற ரகங்களும் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பட்டன் ரோஸ்ன்றது திறந்த வெளியில் சுமார் 150 ஏக்கரில் ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதுக்கு தேவையான இது எல்லா இங்கு ஒசூர் பகுதி நிலம் தட்பவெப்ப நிலை, மண்ணின் தன்மை, மழை வளம் எல்லாம் இதுக்கு மிகவும் ஏற்றதாக உள்ளது. இது திறந்த செம்மண் கலந்த பூமி ரொம்ப முக்கியமான தேவை. நீர் தேங்கக்கூடாத இடமா இருக்க வேண்டும். இது 1 மீட்டருக்கு 3 மீட்டர் என்ற இடைவெளியில் செடிகள் நடவு செய்யப்படுகிறது. இதுக்கு முக்கியமாக ஒட்டு செடிகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு ஏக்கருக்கு 3000லேருந்து 4000 செடிகள் வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த செடிகள் நடவு செய்த 60வது நாள்லேருந்து மலர்கள் அறுவடைக்கு வந்துடுது. டோட்டல் இதனுடைய மொத்த ஆயுட்காலம் 5 வருடங்கள் ஆகும். ஒரு நாள் ஒன்றுக்கு 1 ஹெக்டேர் பரப்பிலிருந்து சுமார் 200 கிலோ மலர்கள் அறுவடை செய்யப்படுகிறது. 1 கிலோ குறைந்தபட்சம் 50 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 80 ரூபா வரைக்கும் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு ஏக்கருக்கு வருடம் ஒன்றிற்கு 1 ஹெக்டேருக்கு 50 மெட்ரிக் டன் வரை
இது நிகர மகசூல் கிடைக்கிறது. ஒரு டன் வந்து 40,000 50,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொண்டால் கூட ஒரு விவசாயிக்கு வந்து 25 லட்சம் வரைக்கும் வந்து வருமானம் வருது. இதில் வந்து செலவினம் போக குறைந்தது வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் வந்து லாபம் ஈட்டக்கூடியது. இது இந்த பட்டன் ரோஸ் வந்து எல்லா மாவட்டத்திலும் வந்து பயிர் சாகுபடி செய்யலாம். இது வந்து இங்கே வந்து மார்க்கெட் நம்ம வந்து அதனுடைய சாகுபடி பரப்பு வந்து அதுக்கு தேவையான மார்க்கெட்டை பொறுத்து இது பெருநகரங்கள் அருகில் இருக்கிற இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நல்ல நிலையில் உள்ளது. இங்கே பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கு வந்து இங்கேருந்து மலர்கள் வந்து அன்றாடம் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த ரோஜா சாகுபடி செய்ய திட்டத்துக்கு வந்து தேசிய தோட்டக்கலை இந்த திட்டத்தில் வந்து 1 ஹெக்டேர் பரப்பிற்கு வந்து 35,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இதில் நடவு செடிகளுக்கு வந்து ரொக்கத்தொகையாகவும் மற்றும் உரம் மற்றும் பூச்சி மருந்து வந்து விவசாயிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் NADP திட்டத்தில் வந்து பெரிய விவசாயிகளுக்கு வந்து 75% மானிய விலையில் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் ஒரு விவசாயிக்கு வந்து 1 ஹெக்டேர் பரப்பு சாகுபடி செய்யும் விவசாயிக்கு வந்து 15,000 ரூபாய்க்கு நீரில் கரையும் உரங்களும் 5,000 ரூபாய்க்கு நடவு செடிகளுக்கான மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மலர் சாகுபடி வந்து மார்க்கெட் வந்து பெருநகரங்கள் அருகில் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து சாகுபடி செய்தாலும் வந்து இது விற்பனை செய்வது மிக சுலபமாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்து தான் இந்த சாகுபடி வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும். மேலும் விவரம் பெற ஜி. சீனிவாசன் அவர்களை 09787118556 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க.